ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்னைக்கு நம்ம டுடே சமையல்ல அரைச்சி விட்ட மீன் குழம்பு நல்ல மணக்க சுவையா எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். இது முற்றிலுமே வித்தியாசமா இருக்கும். ஆனா சுவை வேற லெவலா இருக்கும். இது சூடான சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையா இருக்கும். இல்லைன்னா வச்சிருந்து மறுநாள் பழைய சாதம், இட்லி, தோசையோடலாம் தொட்டு சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப அருமையா இருக்கும். இது இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம ஃப்ரெஷ்ஷான ஒரு மசாலா ஒன்று அரைக்கணும். அதுக்கு ஒரு பேன்ல 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. நல்லெண்ணெய் பயன்படுத்துங்க. 20 போல சின்ன வெங்காயம், 10 பல்லு பூண்டு, 2 கொத்து கருவேப்பிலை இலைகள், 4 பச்சை மிளகாவை லைட்டாக உடச்சி விட்டுட்டு சேர்த்துக்குங்க. இல்லைன்னா மேலே தெரிக்கும். இது இப்போ அந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா அப்படியே வதங்கி வரட்டும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வந்த பிறகு 2 பெரிய தக்காளி பழம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்க்குறேன். உங்களுக்கு பெருஞ்சீரகம் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் சீரகம் சேர்த்துக்கலாம். ஆனால் பெருஞ்சீரகம் சேர்த்து செய்யும்போது நல்ல வாசனையாகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்கும், வித்தியாசமான முறையில் இருக்கும் இந்த மீன் குழம்பு. இதற்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வதங்கி வந்த பிறகு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துட்டு ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுக்கோங்க. வதக்கி விட்டுக்கலாம். மிளகாய் பொடி கருகிடக்கூடாது. ஒரு சின்ன எலுமிச்சப்பழ சைஸ் அளவுக்கு புளியை, அது மேலே அந்த நார்லாம் இருக்கும்ல, அதை எல்லாத்தையுமே நீக்கிட்டு ஒன்று ஒன்றா தனித்தனியாக இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். புளி தண்ணியாக நம்ம சேர்க்கறத விட இந்த மாதிரி புளியை நேரடியாக சேர்த்துட்டு வதக்கிட்டு குழம்பு வச்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் ஒகேனக்கல் சைடில் நீங்கள் போனீங்கன்னா மீன் குழம்பு செஞ்சு தருவாங்க. இதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். கூடவே 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்குங்க. உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்குன்னா கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்குங்க. அந்த மிளகாய் பொடியினுடைய அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துங்க. ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு கிடையாது, ஓரளவுக்கு கொஞ்சம் குறப்பாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். அடுத்ததாக ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு 1/4 டீஸ்பூனுக்கு குறைவாகவே வெந்தயம், 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 டீஸ்பூன் சீரகம், இதெல்லாம் லைட்டாக பொரிஞ்சு வரும்போது 3 வரமிளகாவும் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள். அடுத்ததாக ஒரு 10 சின்ன வெங்காயத்தை உரலில் தட்டிட்டு எடுத்துருக்கேன். நல்லா பொடிசாக கட் பண்ணாலும் ஓகே. கூடவே ஒரு 5 பல்லு அளவுக்கு பூண்டையும் தட்டிட்டு எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். நல்ல வாசனையாக இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் இதை நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்ல, அந்த விழுதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா தான் வதக்கியிருக்கோம். இருந்தாலும் ஒரு 2 நிமிஷம் அந்த எண்ணெயில் வதங்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. இப்போ இந்த மாதிரி வந்த பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப நிறையாவும் சேர்த்துறாதீங்க, அதுக்காக ரொம்ப குறைச்சி சேர்த்துறாதீங்க. இது ஏற்கனவே நல்ல பேஸ்ட் மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் கரெக்டாக பார்த்து சேர்த்துங்க. ஒரு 10 நிமிஷம் இதை நம்ம கொதிக்க விடணும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை நம்ம திறந்து பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு மீன் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி அந்த பெரிய காரப்பொடின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் பயன்படுத்துகிறேன். எந்த மீன் வேணும்னாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சங்கரா மீன், இதெல்லாம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்தலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்துக்கலாம். மீன் சேர்த்த பிறகு லைட்டாக இந்த மாதிரி சும்மா லைட்டாக அப்படி மட்டும் அமுக்கி விடணும். ரொம்ப கலக்கலாம் கூடாது, உடஞ்சிடும். மூடி வச்சாலும் ஓகே, இல்லைனா திறந்து விட்டாலும் ஓகே. ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேக விடலாம். மீன் சட்டுன்னு வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓரங்களில் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான். நல்ல மணக்க சுவையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது அரைச்சி விட்ட மீன் குழம்பு. ஒகேனக்கல் சைட்லலாம் இந்த மாதிரி தான் செய்வாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல சூடான சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த மசாலா எல்லாமே அந்த மீனோட நல்லா ஒட்டி நல்ல அருமையாக சூப்பராக இருக்கும். மறுநாள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.
கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.